பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேய்த்து அற்புதமாய் அதிசயமாக வழி நடத்தி வந்தார். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரங்களில் இந்த மனிதர்கிட்ட நம்ம போனா உதவி வரும், இவங்கள கால் பண்ணா நமக்கு உதவி வரும், இவங்க கிட்ட போனா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அநேக மனிதர்களிடத்துல போகிறவர்களாய் காணப்படுறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் தெரியுமா? அநேக மனிதர்களை நம்ம நம்புறோம். அது ஏன் நம்புறோம்? இவங்க கிட்ட இந்த ஆதாயம் நமக்கு கிடைக்கும், இவங்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்துல நமக்கு இவங்களால தான் உதவ முடியும்னு நம்ம நினைக்கிறோம், அப்படித்தானே? அதனாலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரத்துல இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த மனிதர்களை நாடுறோம். அது நிமித்தமாய் அநேக நேரத்துல சோர்ந்து போய் கைவிடப்பட்டவர்களா, கடைசி யாருமே உதவி செய்யாம நம்பினவர்கள் கைவிட்டபடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் காணப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம், திருப்பிக்கோங்க, யோவான் 14ஆம் அதிகாரம், நீங்க 16வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க வீடுங்கள்ல. தேவன் யார் என்று நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். என் தேவன் கிட்ட போனா அவர் என்ன கைவிட மாட்டார், அவர் எனக்கு கண்டிப்பா உதவுவாருங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருந்தா போதும். கண்டிப்பா அந்த நிச்சயம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தை சொல்லுது? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். தேவன் யாரு, நான் கேட்டா எனக்கு செய்வாரு அப்படிங்கிறத நம்புங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.